இப்போ இந்த திருத்த சட்டத்தின் மூலமா என்ன பண்ணுவாங்க சொன்னால், இப்போ இந்த பள்ளிவாசலை RSS பாஜக அபகரிக்கணும்னு நினைச்சா, இந்த இடம் வந்து என்னுடைய மூதாதையருக்கு முன்னாடி உள்ள சொத்து. இதை இவங்க யாரும் அபகரித்து இங்கே வந்து தர்கா வச்சுருக்காங்க, இங்கே பள்ளிவாசல் வச்சுருக்காங்க, இங்கே மதரசா வச்சுருக்காங்க, இது எங்களுக்கு உண்டான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீதிமன்றம் கூட போக வேண்டியதில்லை, மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் ஒரு புகாராக கொடுத்தாங்க. மாவட்ட கலெக்டர் 2 பேரும் வர வச்சு விசாரித்து அவரே முடிவு சொல்லலாம். இருந்தாலும் இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் எப்படி அப்துல் குருக்கு தீர்ப்பு கொடுத்து தூக்கு தண்டனை போட்டு சிறைக்கு கொண்டு வந்து குவிச்சாங்களோ அதேமாரி தான் பாபர் மசூதி தீர்ப்பும் கொடுக்கப்பட்டது. நேற்று ஆளுநராக பதவி கொடுத்துருக்காங்க. அதை கூட இல்லை, அது எல்லாருமே ஆளுநர் ஆகிட்டாங்க, அதில் பெரும்பாலான ஆகிட்டாங்கன்னு வைங்க. இருந்தாலும் அவர் தீர்ப்புக்கு நான் வந்து பாபர் மசூதி தீர்ப்பை வந்து நான் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். எனக்கு கடவுளாக வழி கொடுத்தாரு, நான் தீர்ப்பை சொன்னேன். தஞ்சாவூரில் சாஸ்தா பல்கலைக்கழகம் இருக்க, அது வந்து முழுக்க வந்து அது அரசு நிலம். அது ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அந்த பள்ளிவாசல் வந்து முழு கட்டுப்பாடு, எப்படி கோயில் எப்படி அறநிலையத்துறை கட்டுப்பாடுக்கு அரசுக்கு போதோ அதேமாதிரி பள்ளிவாசலும் வக்ஃப் போர்டு கட்டுப்பாடில் அரசினுடைய கட்டுப்பாடில் தான் இருக்குது. இல்லை இது வக்ஃப் போர்டு இல்லை, தாத்தா இது வந்து டாக்குமெண்ட் வந்து பொய் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டோன்னா என்ன, அது வெளியே இழுத்து மூடி இது வந்து முழுக்க எல்லா தரப்புலையும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டம். அதுக்காக தான் கடுமையை நம்ம எதிர்க்கணும். அந்த ஆதாரங்கள்லாம் எடுத்து போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே பண்ணேன். கடைசி என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் CMDயில் போய் புகார் கொடுத்தேன். இது வக்ஃப் போர்டு இடத்த நீ எப்படி CMD வந்து இவ்வளோ பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தோன்னா CMDயில் காசை வாங்கிட்டு முடிஞ்சிச்சு. தமிம் அன்சாரி போகிறாரு, ஜவஹர்லா போகிறாரு, காதர் மொய்தீன் போகிறாரு, முதல்வருக்கு வாழ்த்து சொல்கிறாரு. நான் கேட்குறேன், ஏன் போகிறேன்னு கேட்குறேன். எப்படின்னு சொன்னால், இப்போ சமீபத்தில் கூட நோன்பு கஞ்சி அரிசி கொடுத்ததுக்காக நன்றி சொன்னானுங்க பாருங்கள் நாதாரிங்க முஸ்லீம் சமுதாய தலைவர்கள். நோன்பு கஞ்சிக்கு அரிசி கொடுத்த அரசு எது தெரியுமோ, எங்கள் திராவிட மாடல் அரசு. இதனால் வந்து எந்த முஸ்லீமுக்கும் 10 பைசா லாபம் இல்லைன்ற வக்ஃப் போர்டுனால எந்த லாபமும் இல்லை. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள். வணக்கம்ண்ணா. வாங்க. பல விஷயங்கள் தொடர்ந்து அரசியல் களத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான விஷயம் வக்ஃப் வாரிய சட்டம். அந்த மசோதாவானது நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மையானவர்களோட ஆதரவோட நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. தொடர்ந்து அதை ஒரு தரப்பினர் எதிர்க்கிறத அரசியல் ரீதியாகவும் அரசியல் கடந்தும் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த உங்களை போன்ற தலைவர்கள் மக்கள்லாம் எதிர்க்கிறாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது, ஏன் எதிர்க்கிறீங்க? இல்லை, இப்போ கொண்டு வந்திருக்கிற 2024 ஆக்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னு சொன்னீங்கன்னா, அதில் சில மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்கள் மூலயமா வந்து வக்ஃப் இடங்களை வந்து அரசு நினைச்ச போனாலும் அவங்க கையகப்படுத்தலாம். அரசோ அல்லது வேறு யார் நினைச்சா, இப்போ நீங்களும் நானும் நினைச்சா கூட கையகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தம் தான் இதில் வந்து கொஞ்சம் டேஞ்சரான விஷயம். மற்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு டேஞ்சரான விஷயம்? இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாபர் மசூதி வந்து அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்தது, அதை இடித்து தான் பாபர் கோயில் கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆண்டுகள் அவங்க வந்து அரசியல் ரீதியாக பேசி மக்கள் மீதில் வெறிய ஆத்திரத்தை கோபத்தை ஏற்படுத்தி அந்த பள்ளிவாசலை இடித்து அந்த இடத்துல வந்து இப்போது நீதிமன்றம்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வாதங்களை மட்டும் ஏற்று அங்கே ராமர் கோயில் கட்டியிருக்காங்க உதாரணத்துக்கு. அப்போது இப்போ வந்து கியான்வாபி பள்ளிவாசலாக இருக்கட்டும் அல்லது காசி மதுரா இப்படி பல விஷயங்களை மேற்கோள் காட்டி இது இங்கே இந்த கோயிலுக்கு கீழே இந்த கோயில் இந்த மசூதி கீழே தான் இந்த கோயில் இருந்தது, அந்த மசூதி கோயிலில் தான் அந்த கோயில். இப்போ கூட வந்து ஜாமா மசீதின்னு சொல்லிட்டு யூபியில் வந்து சாம்பல் மாவட்டத்தில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க. அப்போ இதேமாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் திருத்த சட்டம் இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா பெரும்பாலும் எல்லா பள்ளிவாசல் மதர்சா, அதாவது அந்த பாடசாலை, அரபி பாடசாலை, பள்ளிவாசல், தர்காக்கள் எல்லாமே வக்ஃப் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மாநில அரசினுடைய கட்டுப்பாடுன்னு வைங்க, உதாரண கட்டுப்பாடு இருக்குது. இப்போ இந்த திருத்த சட்டத்தின் மூலமா என்ன பண்ணுவாங்க சொன்னால், இப்போ இந்த பள்ளிவாசலை RSS பாஜக அபகரிக்கணும்னு நினைச்சா, இந்த வக்ஃப் திருத்த சட்டம் இப்போ கொண்டு வந்திருக்காங்கல்ல, இதன் அடிப்படையில் வந்து இந்த இடம் வந்து என்னுடைய மூதாதையருக்கு முன்னாடி உள்ள சொத்து. இதை இவங்க யாரோ அபகரித்து இங்கே வந்து தர்கா வச்சுருக்காங்க, இங்கே பள்ளிவாசல் வச்சுருக்காங்க, இங்கே மதரசா வச்சுருக்காங்க, இது எங்களுக்கு உண்டான சொத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீதிமன்றம் கூட போக வேண்டியதில்லை, மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் ஒரு புகாராக கொடுத்தாங்க. மாவட்ட கலெக்டர் 2 பேரும் வர வச்சு விசாரித்து அவரே முடிவு சொல்லலாம்.
இது உன் இடம் இல்லை, இவன் இடம் தான், இவன் இடம் இல்லை அவன் இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதில் முரண் வந்துன்னா அதன் பிறகு நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம். இப்போது ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர்களும் சரி அல்லது காவல்துறையும் சரி நீதித்துறையும் சரி முழுக்க முழுக்க இன்றைக்கி சங்கிகளுடைய கைப்பாவைகளாக மாறிட்டு வருதுன்றது நமக்கு பல விஷயங்களில் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அது பாபர் மசூதி தீர்ப்பு, இப்போ சாம்பல் யூபியில் சாம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாமா பள்ளிவாசல் தீர்ப்பு, அப்புறம் கேன்வாபி பள்ளிவாசல் தீர்ப்பு நம்ம அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா நீதிமன்றம் விசாரிக்குது. நீதிமன்றம் சொன்னா நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல பிரதா, நீங்க நீதிமன்றம் சொல்லுது அதை அப்படியே ஏத்துக்கணும்ட்டு. அப்போ பாபர் மசூதி தீர்ப்பை எப்படி சொன்னாங்க? எப்பவுமே தீர்ப்பு என்பது என்ன? அதுக்கு தான் அந்த நீதி தேவதையுடைய கண்கள் கூட மூடப்பட்டிருக்கும். எதுக்கு மூடப்பட்டிருக்கு? தீர்ப்புக்கு, அதாவது நமக்கு முன்னாடி நிற்கிறவங்க ஆண்டியா அரசனா, சிறுபான்மையா பெரும்பான்மையா, அது பார்க்கக்கூடாது. ஆதாரங்கள் சாட்சிகள் இதை வச்சு தான் தீர்ப்பு சொல்லணுன்றது தான் அதுக்கு நீதிபதியுடைய அதாவது அந்த நீதி அந்த கண்கள் கூட கட்டப்பட்டிருக்கு இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன ஆச்சு? பாபர் மசூதி தீர்ப்பு ஆதாரங்கள் இல்லை, சாட்சிகள் இல்லை. இருந்தாலும் இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் எப்படி அப்சல் குருக்கு தீர்ப்பு கொடுத்து தூக்கு தண்டனை போட்டு சிறைக்கு கொண்டு குவிச்சாங்களோ அதேமாரி தான் பாபர் மசூதி தீர்ப்பும் கொடுக்கப்பட்டது. இப்போ அதுக்கு அந்த நேரத்தில் அந்த வழக்கு அந்த தீர்ப்பை சொன்ன முக்கிய நீதிபதியான சந்திரசூட்டி சமீபத்தில் கூட ஆளுநராக இல்லை, சமீபத்தில் கூட என்ன சொல்லி இருந்தார், நேற்று ஆளுநராக பதவி கொடுத்துருக்காங்க. அதை கூட இல்லை, அது எல்லாருமே ஆளுநர் ஆயிட்டாங்க, அதில் பெரும்பாலான ஆயிட்டாங்க வைங்க. இருந்தாலும் அவர் தீர்ப்புக்கு நான் பாபர் மசூதி தீர்ப்பை நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன். எனக்கு கடவுளாக வழி கொடுத்தாரு, நான் தீர்ப்பை சொன்னாரு. அப்போ கடவுள்கிட்ட கேட்டு சொல்லக்கூடிய தீர்ப்பு ஆகாதுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சாட்சிகள் ஆதாரங்களை வச்சு சட்ட ரீதியா சட்டத்துக்கு அடிப்படையில் தான் தீர்ப்பு கொடுக்கணும். அதுல உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கு. அது மாதிரி தான் இப்போ இந்த அது மட்டும் இல்லை. இப்போ சாம்பல் இதுல ஜாமா பள்ளிவாசல் தீர்ப்பு எப்படி ஆச்சு? நீதிமன்றத்தில் ஒருத்தன் வழக்கு போறான், இது இது கீழே இது இருக்குது அது இருக்குது, இது பள்ளிவாசலுக்குள்ள கோயில் இருக்குது அது இருக்குன்னு, இது அதாவது இதை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க தீர்ப்பு 5 மணிக்கு சொல்கிறாங்க, அதுவும் மாவட்ட நீதிமன்றம் 5:30 மணிக்கு 500-1000 போலீஸோட நாங்கள் ஆய்வு பண்ணதுக்கு இறங்குறோன்னு சொல்கிறாங்கன்னா இது எந்த நாட்டில் இருக்கணும்? இப்போது நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா தீர்ப்பு சொல்லிட்டாங்க, தீர்ப்புக்கு உடனே நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னால் தஞ்சாவூரில் சாஸ்தா பல்கலைக்கழகம் இருக்க அது முழுக்க முழுக்க அது அரசு நிலம். அது அதாவது கீழ் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லா தீர்ப்பு கூட இந்த வரையும் அவன் காலி பண்ணாமல் வச்சிருக்கான். சாஸ்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருக்கா இல்லைங்களா? பல யூனிவர்சிட்டிஸ் சிவில் விஷயங்களை ஒரு தரப்பை மட்டும் வாங்கிட்டு உடனே தீர்ப்பு சொல்லி உடனே மாவட்ட நிர்வாகம் இறங்கி உடனே அங்கே ஆய்வு பண்ணி, அப்போ அதனால ஒரு கலவரம் நடந்து 5 முஸ்லீம்கள் உயிர் போச்சு. யார் பதில் சொல்றாங்க? இல்லை, ஒரு பக்கம் அவங்க தரப்புல இருந்து பேசுறத நம்ம கேட்குறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது, மதம் சார்ந்த அரசியல் இருக்குன்னு உங்கள் பார்வையில் நீங்கள் வைப்பது போல் அவங்க சொல்கிறாங்க. இப்போ அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல நிலங்கள் தனியார் அவங்க நபர்கள் வச்சுருந்தாங்க, பல அமைப்புகளில் வச்சுருந்தப்போ அதெல்லாம் கொண்டு இன்றைக்கி அது ஒரு கட்டுப்பாட்டில், அரசின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. இன்றைக்கி அவங்களால பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், பழைய கட்சிக்காரர்களை கூட நம்மளால் தெரியும், ஸ்ரீபெரும்புத்தூர்கிட்ட அதெல்லாம் எடுக்கக்கூடிய இதுவெல்லாம் நம்ம பார்த்தோம், நிலம் மீட்கிறதெல்லாம். அந்த மாதிரி இங்கேயும் நிறைய அந்த மாதிரி நிலங்கள் இருக்குது, அதையெல்லாம் ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரணும் தான் வருதுன்னு பாஜக தரப்பில் சொல்கிறாங்க. அப்படியா அந்த சூழல் இருக்காங்க? அதுதான் இது எச் ராஜாவுடைய கூற்று. எச் ராஜா மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரம், பொய் பிரச்சாரம். எப்படின்னா அறநிலைத்துறை இந்துக்களுடைய சொத்துக்களை அறநிலைத்துறைன்னு அரசாங்கம், மாநில அரசாங்கம் அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஆனால் முஸ்லீம்களுடைய சொத்துக்கு மட்டும் அவங்ககிட்ட கொடு இல்லை. அறநிலைத்துறை எப்படியோ அதேமாரி தான் வக்ஃப் போர்டு முழுக்க முழுக்க அரசனுடைய கட்டுப்பாடு தான். அரசு அதிகாரிகள் தான் வக்ஃப் போர்டு அதிகாரிகள் எல்லாமே, தனிநபர்கள் இல்லை, அரசு அதிகாரிகள். மாநில அரசினுடைய முழு கட்டுப்பாட்டில் தான் வக்ஃப் போர்டு இருக்குது. ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அந்த பள்ளிவாசல் முழு கட்டுப்பாடு, எப்படி கோயில் எப்படி அறநிலையத்துறை கட்டுப்பாடுக்கு அரசுக்கு போதோ அதேமாதிரி பள்ளிவாசலும் வக்ஃப் போர்டு கட்டுப்பாடில் அரசினுடைய கட்டுப்பாடில் தான் இருக்குது, பள்ளிவாசல்கள் கூட சரி. ஆனால் இவங்க எப்படி பிரச்சாரத்தை மேற்கொள்கிறாங்கன்னு சொன்னால் அறநிலைத்துறைன்னு வச்சுக்கிட்டு இந்து கோயில்களெல்லாம் வருமானத்தெல்லாம் எடுக்கிறாங்க, ஆனால் அப்போ இது முஸ்லீம்களுக்கெல்லாம் விட்டுறாங்க, கிறிஸ்துவர்கள். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அரசு கட்டுப்பாட்டில் இல்லை, கிறிஸ்துவ மிஷினரி அவங்க தனித்தனியாக வச்சுருக்காங்க.
கிறிஸ்தவர்கள். அவங்களுக்குன்னு ஒரு வக்ஃப் போர்டு வந்து ஏற்கனவே மாநில அரசுடைய கட்டுப்பாடு. எப்படி வந்து கோயில்கள் எல்லாம் எப்படி அறநிலையத்துறைன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க மாநில அரசு, அதே மாதிரி தான் வக்ஃப் போர்டும் வந்து மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அதனால தான் வக்ஃப் போர்டு சேர்மன் யாரு, ஆளுங்கட்சி யாருன்னு தான் போடுவாங்க, எதிர்கட்சி போடுறோம். இப்ப நான் போய் உட்காந்துக்க முடியுமா வக்ஃப் போர்டு சேர்மன்? பெரும்பாலும் வாரியங்கள், எல்லா வாரியங்களும், அது இந்த வாரியம் அப்போ ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க தான் போறாங்க. அப்ப வக்ஃப் போர்டு அரசானுடைய கட்டுப்பாடு இல்லாம எப்படி வந்து வக்ஃப் போர்டு அமைச்சரா எப்படி போடுவாங்க? இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், இந்த மாதிரி அரசு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்களான்னு ஐஏஎஸ் ஆபீசர் தலைமை சிஇஓ யாரு? ஐஏஎஸ் ஆபீசர். இப்போ வந்து பர்வேஷ் குமார்னு யார் இருக்காரு, அவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பிஏவா இருந்தவர், இப்போ இது செயலாளராக இருந்தவர். இப்போ அவர் தான் இப்போ வக்ஃப் போர்டு சிஇஓ போட்டிருக்காங்க. சர்வேஷும் ஏதோ பேர், கேரளாக்காரன், அந்த ஆள் தான் போட்டு வச்சிருக்காங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸர் உடைய கட்டுப்பாடு, அப்புறம் வந்து அரசனுடைய கட்டுப்பாடு முழுக்க இருக்கு. ஆனால் இவங்க திருத்த சட்டம் கொண்டு வந்தது எதுக்குன்னு சொன்னால் இது போன்ற இடங்களை அபகரிக்கிறதுக்கு. பெரிய இஷ்யூ வேணாங்க. இப்போ வந்து 100 ஆண்டு பழமையான ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இந்த பள்ளிவாசலை வந்து அபகரிக்கணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் வந்து பிரபா போகிறீங்க, நீங்கள் ஒரு இஷ்யூ பண்ணலாம், இந்த இடம் எந்துன்னு சொல்லி இஷ்யூ பண்ணலாம். இப்போ பெரும்பாலான முஸ்லீம்களை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சில சொத்துக்கள், ஏன்னா இன்னைக்கு வேல்யூபிள் இடமாயிடுச்சு இல்லையா, அவருடைய தாத்தா அல்லது தாத்தாவுக்கு தாத்தா யாரோ ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி அந்த இடத்த வக்ஃபு பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் இந்த வக்ஃபு பண்ணி இந்த வக்ஃப் போர்டுடைய கட்டுப்பாட்டில் இருந்துக்கிட்டு இவன் பாட்டுக்கு திடீர்னு என்னைய தலைவராக்குறான், திடீர்னு அவனை தலைவராக்குறான், திடீர்னு அவனை தலைவராக்குறான், இதெல்லாம் தொல்லையாக இருக்குது. இந்த இடம் நான் எங்கள் தாத்தா வந்து வக்ஃப் போர்டுக்கே கொடுக்கல, ஆனால் வக்ஃப் போர்டு தானாக வந்து முன் வந்து இதை எடுத்துக்கிச்சு அப்படின்னு அது போன்ற வழக்குகளும் நடந்துகிட்டே இருக்கு. இன்னமும் அது நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலமா வந்து என்ன ஆகும் சொன்னா, இந்த வக்ஃப் போர்டுன்ற அந்த சிஸ்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாம் தனிநபர்கள் கிட்ட போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ என்னுடைய சொத்து இருக்குன்னு வச்சுக்கலாம், நான் வந்து பிரச்சனை கழிப்பு இல்லை, இது வக்ஃப் போர்டு இல்லை, என் தாத்தா இது வந்து டாக்குமெண்ட் வந்து பொய் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டோன்னா என்ன, அது வெளியே இழுத்து மூடி இது வந்து முழுக்க எல்லா தரப்புலையும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃபு திருத்த சட்டம். அதுக்காக தான் கடுமையை நம்ம எதிர்க்கிறோம். திமுக எதிர்க்குது, அரசியலுக்காக எதிர்க்கலாம், காங்கிரஸ் எதிர்க்குது, அரசியலுக்காக எதிர்க்கலாம். ஆனால் நாங்கள் எதிர்க்கிறது உணர்வுபூர்வமாக எதிர்ப்பு இருக்கோம். ஏன்னு சொன்னீங்கன்னா இது மூலயமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இஸ்லாமியருடைய அந்த இடங்களை வந்து ஏன்னு சொன்னா இன்னைக்கு இராணுவம் மற்றும் எல்லா விஷயத்தையோட அதிகமான சொத்துக்கள் வக்ஃப் போர்டுல தான் இருக்கா இல்லைங்களா? கட்டாயமா. ஆனா வக்ஃப் போர்டுடைய கட்டுப்பாடு தானே தவிர வக்ஃப் போர்டு உரிமை கோர முடியாது இந்த சொத்துக்கள் எல்லாம். ஏன்னு சொன்னா அவங்க நிர்வகிக்கலாம், ஏன் சொன்னா அது வந்து லட்சக்கணக்கான நபர்கள் டொனேஷனா கொடுத்தது, டொனேஷனா கொடுக்கும். இப்ப எங்க தாத்தா டொனேஷனா கொடுக்குறாருன்னா அவர் ஒரு ஜீவோ போட்டு தான் கொடுக்குறாரு, ஒப்படைக்கிறாரு. எப்படி ஒப்படைக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்த வந்து வரக்கூடிய வருமானம், அப்புறம் இந்த இடத்துல வந்து பள்ளிவாசல் கட்டணும், மதரசா கட்டணும், இல்லை இந்த தர்காவை வந்து பாதுகாக்கணும், அதுக்காக இந்த இடத்தை நான் கொடுக்குறேன், இந்த இடத்துல வரக்கூடிய வருமானத்தின் மூலயமா இதெல்லாம் பராமரிக்கணும். இதை பராமரிக்கிறதுக்கு யாருன்னு சொன்னால் என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய ரத்த பந்த, நான் எனக்கு பிறகு என் பிள்ளைக்கு பிறகு பேரன், அப்படியே என் ரத்த பந்த உறவுகள் தான் இதை வந்து தலைமை தாங்கி, அதாவது அமீராக தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஜீவோ போட்டு அந்த ஜீவோலாம் வச்சு இந்த டாக்குமெண்ட் வச்சு தான் நான் போய் வக்ஃப் போர்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன், சொத்தை வந்து வக்ஃபு பண்ணுறேன். புரிதுங்களா உங்களுக்கு? அப்படிங்கும்போது அது என்ன காலங்காலமாக வந்து அவங்களுடைய குடும்பத்தார் மட்டும்தான் வருவாங்க, தேர்ட் பர்சன் வர முடியாது. சில சொத்துக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கன்னா, இப்போது நான் வந்து வக்ஃபு பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா, நான் இப்போ தலைவராக இருக்கேன், அதுக்கு பிறகு என் பிள்ளை கூட தலைவராக இருக்கலாம், இருந்தாலும் நேர்மையாக அதிகாரம் செலுத்தக்கூடிய யாருன்னா இது தலைவராகலான்னும் போது அதுதான் டெம்பரரி முத்தொழின்றது. அது என்னன்னு சொன்னால் திமுக ஆட்சி வரும்போது திமுககாரன் போய் உட்காந்துக்குவான், இந்த இடத்துக்கு நான் தான் தலைவர்னு. அதிமுக ஆட்சி வந்தால் அதிமுககாரன் போய் உட்காந்துக்குவான், நான் தான் தலைவர். ஏன்னா வக்ஃப் போர்டு கட்டுப்பாடு தானே, வக்ஃப் போர்டு யாரை நியமிக்குதோ அவர் தான் அங்கே, மீறி யாரும் செய்ய முடியாது. இது போல பல இடங்கள் அபகரிக்கப்படுறதும் இருக்கு. பல இடங்கள்ல அந்த நேரத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த வக்ஃபு சேர்மன்கள் பணத்தை வாங்கி நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து வக்ஃப் போர்டில் குளறுபடி வந்து உச்சத்தில் இருக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வந்து சென்னையில் ஒரு மெயின் ரோடு, அந்த மெயின் ரோடில் ஒரு 2 கிரவுண்ட் இடம் இருக்குது, ஒரு கிரவுண்டே 6 கோடி ரூபா போகுது, வக்ஃப் போர்டு இடம் 6 கோடி ரூபா போகுது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அந்த இடத்த வந்து பணம் செலவு பண்ணி அதுக்கு தலைவராகிடுறேன், அந்த இதுக்கு தலைவராகிடுறேன், தலைவர் ஆக்கிடுறானுங்க, யாரோனா ஆக்கிடுறானுங்க. ஆகிட்டோன்னே அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை காசு செலவு பண்ணி இது வந்து என்ஓசி
என்ஓசின்னா இது வக்போர்டு இடம் இல்லைங்க, அது தனியார் இடம்னு சொல்லி நான் என்ஓசி வாங்கிட்டேன்னா சாப்டர் க்ளோஸ். 12 கோடி ரூபாய் சொத்து அதையும் மாநில அரசு தான் அதையும் கொடுக்கணும். அந்த என்ஓசி ஆமா, என்ஓசி கொடு மாநில அரசுன்னா அதான் வக்போர்டு தான் கொடுக்கணும். ஓகே, காசு வாங்கிட்டு கொடுத்துட்றானுங்க வக்போர்டு. நிறைய இடம் இருக்கு. இப்போ இங்க வந்து நீங்க வந்து இந்த பழைய கமிஷன் ஆஃபீஸ் இருக்கு தெரியுமா எழும்பூர்ல, அந்த பழைய கமிஷன் ஆஃபீஸ் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா மோத்தி பாபா தர்கான்னு ஒன்று இருக்குது, பார்த்துருப்பீங்க. தர்கான்னு பழமையான தர்கா, மோத்தி பாபா தர்கா. அதில் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டுறான். அது முழுக்க முழுக்க வக்போர்டு சொத்து. அவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் அந்த வக்போர்டு சொத்தை என்ஓசி வாங்கி வச்சுக்கிட்டான். இது வக்போர்டு சொத்து இல்லை. இன்றைக்கி யார் ஃபைட் பண்ணோம்? வக்போர்டு தான் ஃபைட் பண்ணோம். டே இது வக்போர்டு இடம், நீ எப்படி இப்படி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியிருக்குன்னு வக்போர்டு தான். இப்போ நான் ஃபைட் பண்ணால் எங்கிட்ட வந்து வக்போர்டு கேட்குறேன், நீ ஏன் ஃபைட் பண்ணுற? அது வக்போர்டு சொத்து இல்லைங்க. நான் இத்தனைக்கும் வந்து உயர்நீதிமன்ற உத்தரவு, உச்சநீதிமன்ற உத்தரவு, வக்பை ஈஸ்வர்ன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்திலே கொடுத்துருக்காங்க. வக்பை ஈஸ்வரன்னு இது முழுக்க வக்பு இடம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ஆதாரங்கள்லாம் எடுத்து போய் நான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே பண்ணேன். கடைசி என்னால் ஒன்றும் பண்ண முடியல. நான் சிஎம்டியில் போய் புகார் கொடுத்தேன். இது வக்போட இடத்த நீ எப்படி சிஎம்டி வந்து இவ்வளோ பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தேன்னா சிஎம்டியில் காசை வாங்கிட்டு முடிஞ்சிச்சு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணி 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 பார்த்து விட்டுட்டேன். ஏன்னு சொன்னால் ஒட்டுமொத்த அதிகார சிஸ்டமும் அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மாநில அரசு தான் எங்கேயோ அதை தவற விடுது அப்படின்னு. இது மாநில அரசியல்வாதிகள் செல்வந்தர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய அட்ராசிட்டி. இந்த மாதிரியான விஷயங்களை சரி பண்ணணும் அப்படின்னு மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் பண்றதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு இல்ல சொல்றேன். அந்த மாதிரி அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாமே நடக்குது. இப்ப மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய 2024 வக்ஃப் திருத்த சட்டத்தின் மூலியமா வந்து இதெல்லாம் நிவர்த்தி பண்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாலும் நானே கைத்தட்டி வரவேற்றிருப்பேன். மற்ற மாரி இல்லை, மற்ற அமைப்புகள் மாரி பிஜேபி கொண்டு வந்த சட்டம் அதுக்காக நான் எதிர்த்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காக இல்லை. பிஜேபி நல்லது கொண்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் கொண்டு வந்தது இப்படி தான். என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த ஹஜ் மானியத்தை ரத்து பண்ணிச்சு. முதல்ல நான் தான் அறிக்கை விடுறேன். இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா முதல் அறிக்கை வந்து தான் வரவேற்று. அப்போ தினத்தந்தியில் வந்து தலையங்கமே எழுதினாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட 2000க்கும் மேற்பட்ட மானியங்கள் கொடுக்குறாங்க அரசு. அதில் வந்து ஒரு மானியம் தான் இதுமாரி ஹஜ் மானியம்னு சொல்லி கொடுக்குறது. இந்த ஹஜ் மானியத்தை வந்து மத்திய அரசு பாஜக அரசு ரத்து பண்ண உடனே இது வரவேற்று வந்து இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடா ரஹீம் வந்து வரவேற்று கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னால் மானியம் என்பது பொது வெளியில் எப்படி பேசப்படுதுன்னா, ரஹீம் ஹஜ்ஜுக்கு போகிறார் பார்த்தீங்களா, மொத்த காசும் கவர்மெண்ட் கொடுத்து அனுப்பி வைக்கிறா, இப்படி தான் பேச்சாக கிடக்கு. அப்படி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு அரசு சார்பாக நான் போகிறேன்னு சொன்னால் இன்றைய நிலையில் 4 லட்ச ரூபாய் ஏதாவது நான் கட்டணும். ஹஜ்ஜுக்கு போனால் 4 லட்ச ரூபாய் நான் கட்டணும். கட்டும்போது அரசு மானியமாக எவ்வளோ தருதுன்னா 13,000 ரூபாய் தருது. 4 லட்ச ரூபாய்க்கு 13,000 ரூபாய் தருது. மானியமாக 13,000 ரூபாய் தருது. ஆனால் பொது வெளியில் பேச எப்படி இருக்குன்னா ஒட்டுமொத்தமாக காசு கவர்மெண்ட் தான் கொடுத்து இவங்களுக்கு ஹஜ்ஜுக்கு அனுப்புகிறாங்கன்றது. 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறேன், என்னால் 13,000 ரூபாய் கொடுக்க முடியாதா? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது தமிழக அரசு வந்து ஹஜ் பயணிகள் சென்னையில் வந்து தங்கியிருந்து அவங்க போகிறதுக்காக ஏதோ 18 கோடியிலே 20 கோடியிலே வந்து வீடு கட்டுறாங்க. நான் தான் எல்லாரும் அதை போய் ஆதரிக்கிறாங்க. தமிழ் மன்சாரி போகிறாரு, ஜவஹர்லால் போகிறாரு, காதர் மொய்தீன் போகிறாரு, முதல்வருக்கு வாழ்த்து சொல்கிறாரு. நான் கேட்குறேன், ஏன் போகிறேன் நீன்னு கேட்குறேன். ஹஜ்ஜுக்கு வந்து ஏழ்மையில் வறுமையில் வாழக்கூடிய மக்கள் யாரும் போகிறதுக்கு போகவும் கூடாது. செல்வந்தர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு போகணும். உட்காமங்க நீ 5 லட்ச ரூபாய் செலவு பண்ணிட்டு நீ ஹஜ்ஜுக்கு போறேன்னா நீ ஒரு 10,000 இல்லை 50,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு பெரிய வீடு எடுத்து தங்கிடுறா சென்னையில் வந்து. உனக்காக அரசு, நான் என்ன சொல்றேன், அரசு இந்த சமூகத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சா வர இருக்கும். ஹாஜிகள் போறதுக்காக வந்து வீடு கட்டி கொடுக்குறாங்கன்னு தங்கி ஹாஜிகள் தங்குவதற்காக வந்து வீடு கட்டுறாங்கன்றதுக்காக ஏதோ 10 கோடி 20 கோடி நீ என்ன பிச்சைக்காரன் தான் எப்படின்னு சொன்னா. இப்ப சமீபத்தில் கூட நோம்பு கஞ்சி அரிசி கொடுத்ததுக்காக நன்றி சொன்னானுங்க பாருங்க நாதாரிங்க முஸ்லீம் சமுதாய தலைவர்கள். ஒரு கிலோ அரிசியில் நோம்பு கஞ்சி செய்யணும்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுங்க. பார்த்தா அரிசி வந்து நொய் தான் அது 1 ரூபா 2 ரூபா இருக்கும். 2 ரூபா வச்சுங்க கிலோ. ஆனால் அது இஞ்சி பூண்டு நெய் வெந்தயம் அப்புறம் வந்து பாசிப்பருப்பு அப்புறம் வந்து இன்னும் கறி இப்பட எல்லாம் பார்த்தீங்கன்னா 90 ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணணும் 1 கிலோ அரிசி செய்ய. இவன் கவர்மெண்ட் சார்பாக 2 ரூபாய்க்கு இருக்கிறான். இதுக்கு நன்றி சொல்கிறாங்க. ஏன்டா 98 ரூபா செலவு பண்ணுறேன் நான் 2 ரூபா நான் அரிசி வாங்க மாட்டேன்னா.
ஏன் இது வந்து ஏதோ இது ஒரு முன்னெடுப்பா கூட பார்க்கலாம். அது கூட வாங்க முடியாத சூழல்ல இஸ்லாமிய மக்கள் இருக்காங்களோ அப்படிங்கிற அததாங்க. அந்த அரிசி வாங்கி அப்படியே கஞ்சி குடிக்கிறது இல்லைங்க யாருமே. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அந்த அரிசி வாங்கி அப்படியே ஆக்கி அப்படியே குடிச்சிக்கிற மாதிரி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி அது கூட இல்லாம இருக்காங்கல்ல. அப்படி இல்லையா? அது கூட நான் இத்தனை பொருள் செஞ்சு தான் நான் நோம்பு கஞ்சி கடிச்சு குடிக்கிறேன். என்ன இருக்குன்றீங்க? அதுக்கு முன்னாடி அரசியல் இருக்குன்னு சொல்றீங்களான்னு கேட்குறேன். அதுதான் சொல்றேன். இது எப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சமூகத்தை தொடர்ந்து ஏமாத்தம். சில்லறைங்க இப்படி பொது வெளியில உட்காந்துட்டு நோம்பு கஞ்சிக்கு அரிசி கொடுத்த அரசு எது தெரியுமோ? எங்க திராவிட மாடல் அரசு. ஹாஜிகள் தங்கி ஹஜ்ஜுக்கு போறதுக்கு வீடு கட்டி கொடுத்தது தெரியுமா? எங்க ஆஜி. ஹாஜிகள் பர்மனெண்ட்டாக தங்குறதுக்கு இல்லை, வந்து 10 நாள் 15 நாள் தங்கி இருந்துட்டு சென்னை தஞ்சாவூர்லேருந்து வரான், இல்லை திருநெல்வேலியிலேருந்து வராங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்துடுவாங்க. வந்து தங்கி இருந்துட்டு அவங்க போகிறாங்க. இதுக்கு எடுக்கிறதுக்காக நீ ஓய்வு எடுக்கிறதுக்காக லாட்ஜ் எடுத்துக்கோ. இங்கே தான் வீடுங்க இருக்குது தனியாக, இந்த ஹோம் இது வீடுங்க இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கோ. ஏன்னா நீ தான் வந்து ஒவ்வொருத்தரும் ஹஜ்ஜுக்கு போகணுன்னு சொன்னால் 5 லட்சம் 6 லட்சம், அதுவும் ப்ரைவேட்டில் போனோன்னா 10 லட்சம் செலவு பண்ணுறான். இன்றைக்கி ப்ரைவேட் மூலியமாக நான் கவர்மெண்ட் இல்லாமல் ப்ரைவேட்டில் போனோன்னா 10 லட்ச ரூபா கொடுத்தா நான் போக முடியும் ஹஜ்ஜுக்கு. இல்லை, இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிற மாதிரி மாநில அரசு செய்யக்கூடிய விஷயங்கள்ல இதுக்கு பின்னாடி எல்லாம் அரசியல் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் எதிர்க்கிற இந்த சட்ட திருத்தத்தை ரொம்ப தீவிரமாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்தது திமுக தானே? அது எப்படி நம்ம பார்க்கலாம்? அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலிமா மாநில அரசு நமக்கு ஏதாவது வேட்டு இருக்குமோ அது. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் கடுமையாக இறங்கி இது பண்ணோன்னு சொன்னால், ஏன்னா இதெல்லாம் அரசு தானே, மாநில அரசு கட்டுப்பாடு தானே. முஸ்லீம்னு சொன்னால் எந்த முஸ்லீமுங்க இந்த வக்ஃப் போர்டுனால பலனடைகிறேன்னு சொல்லுங்கள். எந்த முஸ்லீமும் வக்ஃப் போர்டில் லாபம், எனக்கு வக்ஃப் போர்டில் நான் படித்தேன், கல்வி கற்றேன், இல்லை வக்ஃப் போர்டு கட்டிய மருத்துவமனையில் என்னுடைய குடும்பத்தார் வந்து சிகிச்சை அளித்தாங்க எடுத்தாங்க, இல்லை வக்ஃப் போர்டுனால எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்தில் வேலையில் இருக்காங்க, அரசு வேலை, யாராவது சொல்லுங்கள். அப்படி யாரும் இல்லையான்னு? எதுவுமே இல்லை. இது எல்லாம் ஒரு கொள்ளை கூடாரம். இது எனக்கு என்ன பயத்துக்காக நாங்கள் எங்களை போன்றவர்கள் எதிர்க்கிறோன்னு சொன்னால், இவன் வந்து இந்த நூற்றாண்டு பழமையான பள்ளிவாசல்களை எல்லாம் எப்படி பாபர் மசூதி இது வந்து ராமர் கோயில்னு அபகரிச்சானோ, இப்படி கேன்வாவி பள்ளிவாசலை எப்படி அபகரிக்கணும்னு பார்க்குறானோ, எப்படி வந்து சாம்பல் மாவட்டத்தில் யூபி சாம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜாமா மசூதியை வந்து எப்படி அபகரிக்கணும்னு நினைக்கிறானோ, இது போன்று இஸ்லாமிய வணக்க வழிபாட்டு தலங்களை பாஜக அபகரிப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய ஒரு சட்டமாக தான் நான் பார்த்து அதை எதிர்க்கிறேனே தவிர, அதே நேரத்தில் இந்த அரசியல் கட்சி எதிர்க்கிறதெல்லாம் பார்வை வேறு. இதனால வந்து எந்த முஸ்லீமுக்கும் 10 பைசா லாபம் இல்லைன்ற, வக்ஃபுனால எந்த லாபமும் இல்லை. ஏங்க எத்தனையோ இடம் இருக்குங்க. நான் பல நாள் கோரிக்கை வச்சுட்டே வரேங்க. சென்னையில் வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை கல்வி, இல்லை வந்து பெண்கள் வந்து எப்படின்னா அங்கேயே படிப்பாங்க, அங்கேயே இருந்துருவாங்க. ஒரு மாவட்டத்தை தாண்டியோ மாநிலம் தாண்டியோ வர மாட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டத்தை சேர்ந்த முஸ்லீம் ஆண் பெண் மாணவிகள் சென்னையில் வந்து தங்கி படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கி படிக்கிறதுக்கு ஒரு ஹாஸ்டல் இல்லைங்க, கட்ட முடியாதா? எவ்வளோ இடம் இருக்குது, எக்கச்சக்கமான இடம் இருக்குது. எல்லாம் செல்வந்தனுடைய கட்டுப்பாடில் அவன் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கான். ஃபைட் பண்ண முடியல. நம்ம மீறி என்னை போட்டு நான் நிறைய ஃபைட் பண்ணி விட்டுட்டேன். கடைசி என் மேலே பொதுநல வழக்கு போடுறது, என் மீது போலீஸில் வழக்கு தொடுக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லாமே இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ராம்கி அந்த ராம்கி பில்டர்ஸ் அந்த படிய கமிஷன் ஆஃபீஸ் எதிர்க்க அங்கே ஒரு ஃப்ளாட்டை 1.5 கோடி ரூபா, 500 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அது 27 கிரவுண்டு மொத்தம். எல்லாம் வகுப்பு வாரியத்தோட நிலம், வகுப்பு வாரியத்த இடம். இப்போ அவன் வந்து ஃப்ளாட் கட்டான். இதை நான் மட்டும் எதிர்த்து வேறு வழியே இல்லை, விட்டுட்டேன். நான் நீதிமன்றத்தை நாடி நீங்கள் ஆதாரம் இருந்தால் சொல்லியிருக்கலாம் இல்லை? எல்லாமே போட்டாச்சு. நீதிமன்றத்தில் போட்டாலும் நீதிமன்ற வழக்கறிஞர் அவன் வாங்கிக்கிறான் விலைக்கு. முறைகேடுகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க 100% முறைகேடுகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் மூலிமா அந்த முறைகேடுகள்லாம் ஒழிமானா இல்லை. இவன் வந்து கொண்டு வரக்கூடிய இந்த வக்ஃபு திருத்த சட்டம் மூலிமா இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக, பள்ளிவாசல்களையும் மதர்சாக்களையும் தர்காக்களையும் இடிக்கிறதுக்காக. இங்கு பல விஷயங்கள் வக்ஃபு திருத்த சட்டம் குறித்து நம்ம பேசணும். 2 கருத்து உங்கள்கிட்ட இருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. மாநில அரசும் இந்த வகுப்பு வாரியத்தை வச்சுக்கிட்டு முறையாக செயல்படலை அப்படிங்கிறதையும், இந்த திருத்த சட்டம் கொண்டு வர்றதுனால இந்த விஷயங்களை எல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய எண்ணம் இல்லை, இஸ்லாமிய மசூதிகளுக்கு இதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு 2 கருத்தை நீங்கள் வைத்ததை எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் எப்படி போகுது இந்த சட்டம்,
விளைவுகளை எப்படி ஏற்படுத்த போகிறது, இல்லை எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத எதிர்காலத்தில் பார்க்கலாம். உங்களுடைய பல வேலைகளுக்கு இடையில் அரங்கிற்கு வந்து நிறைய தகவலை பகிர்ந்து. சின்ன திருத்தம், இது மட்டும் நான் கடைசியாக சொல்லுவேன். ராம்கியில் வாவு பில்டர்ஸ், இந்த வாவு பில்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னீங்கன்னா, ஆக்சுவலாக வாவு அவங்க வந்து காயல் பண்ணுறதுக்காரனுங்க. ஹபீப் அவனுடைய ஓனர் பேர் ஹபீப். அவன் தான் இந்த 27 கிரவுண்டையும் வாங்கி அந்த இடத்துல வந்து பல அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறான். அதுவும் வந்து எப்படின்னு சொன்னால் லக்ஸரி குடியிருப்பு. 1 கோடிக்கு மேலே உள்ளவங்க தான் அங்கே போய் வாங்க முடியும், அந்த மாதிரி குடியிருப்பு. நான் ஹாட் சிட்டி இல்லை, முன்னாள் கமிஷன் ஆஃபீஸுக்கு எதிர்க்க மவுண்ட் ரோட்டில் எக்மூரில் வரும்போது போலீஸு கவர்மெண்ட்டு எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. சிஎம்டியுடைய சீஃபை பார்த்து நாங்கள் முறையிட்டோம். நீ எப்படி கொடுத்த பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாருங்கள், ஹைகோர்ட் ஆர்டர் பாருங்கள், இவ்வளோதையும் கொடுத்தும் கூட அவங்களுக்கு வந்து சிஎம்டி அனுமதி கொடுத்துட்டு அவன் கட்டியிருக்கான். அது 27 கிரவுண்டு சிட்டி, ஹாட் சிட்டியில் எழும்பூரில், அதுவும் மெயின் ரோடு கமிஷன் ஆஃபீஸ் எதிர்க்க ஒரு கிரவுண்டு வேல்யூவே என்ன எடுத்து பாருங்கள், 10 கோடி ரூபாய் இருக்கும். இன்றைக்கி அங்கே இருக்குது 27 கிரவுண்டு. அது மோத்தி பாபா தர்காவுடைய இடம். அது அப்போது வக்போர்டு அதுக்கு துணைக்கு போகுது. அவனுக்கு வக்போர்டு தான் கிளைம் பண்ணும், இது வக்போர்டு இடம்னு. ஆனால் வக்போர்டு கிளைம் பண்ண தயாரில்லை, காசு வாங்கிட்டு உட்காந்துட்டானு முடிஞ்சது. ஓகே, தேங்க்யூ.